ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் சூர்யாவுக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எழுதின இரும்பு கை மாயாவி படத்துல நடிகர் சூர்யாவுக்கு பதிலா நடிகர் அல்லு அர்ஜுன் நடிக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோனு பிளாக் பஸ்டர் படங்களை டைரக்ட் செஞ்ச இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கடைசியா நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல கூலி படத்தை டைரக்ட் செஞ்சிருந்தாரு. இந்த படத்துக்கும் இதை டைரக்ட் செஞ்ச இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவங்களுக்கும் ஃபேன்ஸ் மத்தியில போதுமான வரவேற்பு கிடைக்கல. இதுக்கடுத்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து டிசி அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிக்க போயிட்டாரு. அது மட்டுமில்லாம இடையில அடுத்த படம் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்ன போட்டிருந்தாரு. இந்த போஸ்ட்னால கைதி 2 அவ்வளோதான் இனி வராதுன்னு ஃபேன்ஸ் எல்லாரும் முடிவு பண்ணாங்க. இதுக்கு மத்தியில நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து இரும்பு கை மாயாவி படத்துல நடிக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது நடிகர் சூர்யா அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு கை மாயாவி படத்துல நடிக்கிறதா இருந்துச்சு. ஒரு சில காரணங்களால இந்த படம் ஸ்டாப் ஆகிருச்சு. அதுக்கு அப்புறமா இந்த படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா இந்த படத்துல நடிகர் அமீர் கான் நடிக்கிறதா சொன்னாங்க. கூலி நல்லா போகாததுனால அமீர் கான் இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இரும்பு கை மாயாவி படம் நடிகர் அல்லு அர்ஜுன் அவங்களுக்கு போயிருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. நடிகர் அல்லு அர்ஜுன் ஏற்கனவே இயக்குனர் அட்லி டைரக்ஷன்ல சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல இரும்பு கை மாயாவி படத்துல நடிக்க போறதாவும் இது பத்தி கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.